ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரம் நம்ம மத்தியிலே அசைவாடுகிற தயவாக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மகிமையுள்ள பிதாவையுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் இந்த பூமியை எங்களுக்காக உண்டாக்கினீர், அகிலத்தை நீர் படைத்தீர் ஆண்டவரே. வானமும் பூமியும் உமாலே உண்டாக்கப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மனுஷர்களை அதிலே நீர் சிருஷ்டித்து வைத்தீர், சிங்காரமான தோட்டத்தை அவனுக்காக ஆயத்தப்படுத்தவும் செய்தீர். இந்த நாளிலே தகப்பனே, தேவ பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். எங்களுக்காக நாங்கள் மன்றாடி பெற்றுக்கொள்ளாத போது எங்களுக்கு உதவி செய்ய நீர் தேவ தூதர்களை அனுப்புகிறீர் ஆண்டவரே. அந்த தூதர்களின் செயல்பாடுகளை நாங்கள் அறிந்து ஆண்டவரை உமக்கு தேவையான மகிமையை நாங்கள் செலுத்த, மகிமைக்குரிய பாத்திரமான உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும் சுவாமி. எங்கள் உள்ளான மனிதனை புதிதாய் மாற்றுவீராக. புது கிருபை எங்களில் கடந்து வரட்டும். உம்முடைய கரத்தினாலே எங்களை தொட்டு ஆசீர்வதியும். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தூதர்களின் செயல்பாடுகள் அன்று அதிகமாய் உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் அதிகமாய் உண்டாயிருந்தது. இக்காலகட்டத்திலும் உண்டாயிருக்கிறது. ஆனால் அதை அறிந்து கொள்ளாத அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த தேவ தூதர்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டார்கள்? கர்த்தரை துதிப்பதற்காக, பரலோகில் தேவ மகிமை கொண்டு வருவதற்காக, நற்செய்தி சொல்லுவதற்காக இவர்களை தேவன் உண்டாக்கினார். இந்த நாளிலே இந்த தூதர்களின் செயல்பாடுகள் இவைகளை நாங்கள் நன்கறிய தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பிரதான தூதர்கள் 7 பேர் சித்தரிக்கப்படுகிறார்கள். இந்த பிரதான தூதர்களின் செயல்பாடுகளை அறிய கர்த்தர் கிருபை செய். 7 archangels, இவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அறிய கர்த்தர் கிருபை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படும்படிக்காய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மையான ஈவுகளை பெற்றுத்தரும் நல்ல மனிதர்களாய் அல்ல தகப்பனே, நல்ல தூதர்களாய் நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், உம்முடைய வருகை வரைக்கும் தூதர்களுடைய செயல்பாடுகள் உண்டாயிருந்தது. இன்னும் இருக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நெருக்கடி நிலைமைகள் மாறுவதாக, எதிராயுதங்கள் விலகுவதாக, இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் விடுதலை இல்லாதிருக்கிறதோ அந்த காரியங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்காய் உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. நீர் சொல்லும் போது நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்ப மாட்டாரோ என்று கேட்டீரே. உம்முடைய வாழ்க்கையிலே தூதர்களின் செயல்பாடு உண்டாயிருந்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் அவர்களுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். உம்முடைய வல்லமை எங்களுக்காய் புறப்பட்டு வரட்டும். நீர் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு தூதர்களை வைத்திருக்கிறீரே, அவர்கள் மூலமாய் எங்கள் உலகுக்கு நற்செய்தி கொண்டு வரப்படுவதாக. அழிவை தடுக்கிற தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. நீர் கட்டளையிடுவீராக சுவாமி. நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு உம்முடைய கட்டளை வெளிப்படும்படிக்காய் உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். ஆசீர்வதியும் காத்தர். வெளிப்படுத்தின விசேஷம் அதன் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது திவ்ய வாசகனாகிய யோவான் தன் தரிசனத்திலே கண்டதை சொல்லுகிறார். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அல்லேலூயா. இங்க என்ன அழகாக எழுதியிருக்கா பாருங்க. அவர் சொல்றார், நான் பார்த்த பொழுது, திவ்ய வாசகனாகிய தரிசனத்தில் அவர் பார்த்த பொழுது சிங்காசனம் இருந்தது, ஜீவன்கள் இருந்தார்கள், மூப்பர்கள் இருந்தார்கள், அநேக தூதர்கள் சத்தமிட கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. எத்தனை தூதர்களை உங்களுக்கு தெரியும்? ஒரு மீகாவேல், ஒரு ராஃபேல், இன்னும் யாரை தெரியும்? ஒரு கேப்ரியேல். இப்படி ஒரு சில தூதர்களை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அந்த தூதர்களுடைய இலக்கம் 10,000 இருந்தது, 1000 இருந்தது. வெளிப்படுத்தல் 5:12 சொல்லுகிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு, அவர்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டார்கள்? ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை செலுத்துவதற்காக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் பலத்தையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும்
பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அழகா சொல்லுங்க, சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பார்த்து, ஆட்டுக்குட்டியானவருக்கு வல்லமை உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஐஸ்வர்யம் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஞானம் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு பலன் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு கனம் உண்டாவதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை உண்டாவதாக என்று இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் இந்த தூதர்கள் சொல்லியது போல கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். என்னோடு கூட இணைந்து பாடுவீர்களா? அந்த தூதர்கள் சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடின பாடல். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளை, தூதர்களைப் போல கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். அந்த மகிமையிலே பிரியப்பட்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இன்று சொல்லுகிற சத்தியம் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏஞ்சல்ஸ் எங்கிருந்து வந்தார்கள்? பரத்திலிருந்து வந்தார்கள். இந்த ஏஞ்சல் என்ற வார்த்தை, தேவதூதன் என்ற வார்த்தை, ஏஞ்சல்ஸ் கம் ஃப்ரம் த கிரீக் வேர்ட். இது கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. இவங்களை ஆஞ்சலஸ் என்று சொல்லுவார்கள். லாட்டின் லாங்குவேஜில் ஆஞ்சலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏஞ்சல் என்று சொல்லுகிறோம். கிரீக் வேர்டில் அவர்கள் அகிலோஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். பாருங்க, தேவதூதர்களை ஏஞ்சல்ஸ் என்று சொல்லுகிறோம், அகிலோஸ் என்று சொல்லுகிறோம், ஏஞ்சலஸ் என்று சொல்லுகிறோம். இவங்களுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், எபிரேயத்தில் ஒன் கோயிங் ஆர் ஒன் சென்ட் மெசஞ்சர். அல்லேலூயா. ஒன் கோயிங் ஆர் ஒன் சென்ட் மெசஞ்சர். செய்தி கொண்டு சொல்லுகிறவர்களை மெசஞ்சர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தான் தூதர்கள். அல்லேலூயா. ஆர்காஞ்சல் அப்படின்னா இவர்களை செரூப் என்று சொல்லுவார்கள், கார்டியன் என்று சொல்லுவார்கள், செராப் என்று சொல்லுவார்கள். ஒரு வித்தியாசமான ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள். ஹெரால்ட் ஆர் மெசஞ்சர்ஸ் என்று எபிரேய வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த தூதர்களை பற்றி சில தினங்கள் என் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்த காரியம், இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் வந்தார்கள். இயேசு சிலுவை பாடுகளுக்கு அர்ப்பணிப்பதற்கு முன்பாக அவரை பலப்படுத்துவதற்காக தூதர்கள் வந்தார்கள். அவருடைய கல்லறையை புரட்டி தள்ளவும் தூதன் வருகிறான். இயேசுடைய இரண்டாம் வருகை வருகிற பொழுதும் எக்கால சத்தம் தொனிக்க தூதர்களோடு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல 10,000 பெட்டாலியன்ஸ், 1000 பெட்டாலியன்ஸ் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். இவைகள் செலஸ்டியல் பீயிங், உடலற்றவர்கள். ஏஞ்சல்ஸ், டிவைன் மெசஞ்சர்ஸ், தெய்வீக செய்தியாளர்கள். காட்ஸ் மெசஞ்சர், கர்த்தரால் அனுப்பப்படும் தூதன். வேதம் சொல்லும் இல்லையா, கர்த்தருடைய தூதன் உண்டாகி. அந்த கர்த்தருடைய தூதன் தான் காட்ஸ் மெசஞ்சர். ஹெவன்லி பீயிங், பரலோகத்துக்கு சொந்தமானவர். ஹோலி பீயிங், பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள். அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஹோலி ஹோலி. ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவிக்குரியவர்கள், உடலற்றவர்கள் ஆனால் ஆவிக்குரியவர்கள். சூப்பர் நேச்சுரல் பீயிங், நம்ம மாதிரி இல்ல, ஒருபடி மேலானவர்கள், மனிதனை பார்க்கிலும் சூப்பர் நேச்சுரல் கிரியேச்சர்ஸ். They are the servants of God. அவர்கள் கர்த்தருடைய பணியாட்கள், கர்த்தருடைய வேலைக்காரர்கள். Son of God, கடவுளின் மகன்கள். இன்னும் சொல்ல போனால் அதிகாலை விடிவெள்ளி, அதிகாலை விண்மீன்கள், மார்னிங் ஸ்டார்ஸ். Numbers of angels in heaven.
பரலோகத்தில் இவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கிறது? திரும்ப திரும்ப சொல்றேன், 10,000 இருக்கிறது. நாம் நிற்கிற கூட்டங்கள் கூட அப்படி இருக்காது. பரலோகத்துல நமக்கு முன்பாகவே தேவதூதர்கள் உண்டாக்கப்பட்டார்கள். அவங்க கூட்டம் 1000 இருப்பாங்க, 10,000 இருப்பாங்க. ஏன்? நம்முடைய தேவன் 1000 பேர்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறார். அவர் 10,000 சிறந்தவர். ஹல்லேலூயா. பூமியிலே மனிதர்களும் விருட்சங்களும் பொற்பூண்டுகளும் நீரில் நீந்தும் மீன்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னரே தேவதூதர்களை தேவன் சிருஷ்டித்தார். பூமி உண்டாவதற்கு முன்னரே தூதர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்களை எதற்காக சிருஷ்டித்தார் தெரியுமா? நித்திய மகிமைக்காக, மனிதர்களின் பாதுகாப்புக்காக, மனிதர்கள் மேல் செல்வாக்கு செலுத்த. They are created for worshiping him. அவரை ஆராதிப்பதற்காக. தேவதூதர்களுடைய ஆராதனை மிக அருமையாயிருக்கும். பரலோகத்தில் அவர்கள் ஹோலி ஹோலி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய பரிசுத்தத்தை பறைசாற்றுவார்கள். இன்னும் இவர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் தெரியுமா? தேவனை துதிப்பதற்காக. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவதூதர்கள் யார் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை தன்னுடைய கரத்தினாலும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. தேவதூதர்களுக்கு உங்களை மாதிரிப்பட்ட பலன் இல்லை. அவர்களுக்கு அபார பலன் உண்டாயிருந்தது. They have more strength. They have more power. அவர்களுக்கு அதிகமான பலனும் அதிகமான வல்லமையும் உண்டாயிருந்தது. 2 பேதுரு 2:11 சொல்லுகிறது, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய். அப்படியானால் தேவதூதர்களுக்கு என்ன இருக்கிறது? அதிக பலன். அதிக பலனும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்கள். அல்லேலூயா. தேவதூதர்கள் கூட என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்களுக்கு என்ன இருக்கு? அபார பலனும் வல்லமையும் இருந்தும் அவர்கள் யாரையும் குற்றம் சுமத்த மாட்டார்கள். ஆனால் நாமோ பிறரை குற்றம் சாட்டுகிற மனிதர்களாய் காணப்படுகிறோம். எபிரேயருக்கு எழுந்த நிருபத்துல 2ஆம் அதிகாரம் அதன் 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நீர் எம்மாத்திரம். 7ஆம் வசனம் சொல்லுது, அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். அல்லேலூயா. மனுஷனுடைய குமாரனை எப்படி மாத்தினார்? தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனுஷகுமாரன். தேவதூதர்களுடைய பெருமையை பாருங்க. இன்னும் நீங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். தேவதூதர்களுக்கு அவர் உதவி செய்யவில்லை, ஆபிரகாமின் சந்ததியாகிய மனுஷர்களுக்கு உதவி செய்தார். 18ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தராகிய கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் சொல்லுவீங்களா? வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். கர்த்தரை ஆராதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, மாமிச இச்சைகளை விட்டு விலகுங்கள். இன்னும் பாருங்க, இந்த தேவதூதர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாதுகாப்பது மட்டுமல்ல, உங்களை வழி நடத்துவார்கள். They guide yourself and offer you great inner wisdom and healing messages. அவங்களுக்கு உள்ளான மனிதனை பலப்படுத்தி நல்ல செய்திகளை கொடுப்பார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதன் 16ஆம் அதிகாரம் 7 முதல் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது உங்களுக்கு தெரியும். பிள்ளை இல்லாதிருந்த வேளையிலே தன் வீட்டு வேலைக்காரியாகிய ஆகார் என்னும் அடிமை பெண்ணை தன் புருஷனுக்கு கொடுக்கிறாள். இவன் மூலமாய் சந்ததி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் அவர்கள் இருவருக்கும் ஒத்து போகவில்லை. நமக்கு தான் உலகத்தை பற்றி தெரியுமே. அப்படியா அவர்களுடைய சிந்தை மண்டலங்கள் ஓடிக்கொண்ட நாட்கள் அந்த அடிமை பெண்ணை குறித்து இவள் விசனப்படுகிறாள். சொல்லுகிறாள், அவருடைய புருஷனிடத்தில் சொல்கிறாள், ஆபிரகாம்கிட்ட இந்த அடிமை பெண்ணை இந்த இடத்தை விட்டு துரத்தி விடு, எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்.
அப்போ பாருங்க 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் அருகே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் காண்கிறார். ஆமென். ஆகார் தன் புருஷன் வீட்டை விட்டு, அடிமைத்தன வீட்டை விட்டு, அடிமை பெண்ணாக வாழ்ந்த வீட்டிலே தனக்கு கற்பம் தரிக்கப்பட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, தேவதூதனுக்கு தெரிகிறது இவள் யார் என்று. சாராளின் அடிமை பெண்ணே என்று கூப்பிடுகிறார். அடுத்த கேள்வியை பாருங்க, எங்கே இருந்து வருகிறாய், இனி எங்கே போகிறாய் என்று கேட்டான். தேவதூதன் வனாந்தரத்திலே ஆகாரை விசாரிக்கிறார். இன்று ஒருவேளை உங்கள் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக எங்கே போவதென்று அறியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக கர்த்தருடைய தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் உங்களை விசாரிப்பார். ஆகாரே என்று அழைக்கவில்லை, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்று அழைக்கிறார். ஆகாரேன் கூப்பிட்டு எங்கே இருந்து வருகிறாய், எங்கே செல்கிறாய் என்று கேட்கிறார். நான் என் நாச்சியாரின் கையை விட்டு ஓடி போகிறேன். நாச்சியாராகி சாராய், அவளை விட்டு ஓடி போகிறேன், எனக்கு அந்த வீடு பிடிக்கல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. தொடர்ந்து படிச்சீங்கடா. 9ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், God's messenger, அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ கவலைப்படாதப்பா, உன் சந்ததியை ரொம்ப பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அன்கவுண்டபிள் டிசெண்டன்ஸ், எண்ணி முடியாத சந்ததியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். 10ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு எண்ணி முடியாதா இருக்கும்னு சொல்றாருல. 11ஆம் வசனத்துல சொல்ற, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறா. உனக்கு என்ன இருக்கு? வயிற்றுல குழந்தை இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, உன் குமாரனை பெறுவாய். கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனை பற்றி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். இங்க பாருங்க, தேவதூதன் இவளை பாதுகாக்கிறார், பிள்ளையை பற்றி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறான், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறான். நீ கவலைப்படாத, சுகமா போய் அங்க உட்கார், இன்னும் கொஞ்ச காலம். 12ஆம் வசனத்துல முடிச்ச உடனே 13ஆம் வசனத்தை அவ சொல்றா பாருங்க, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, கர்த்தருடைய தூதன் வருகிறார், இவ சொல்றா தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆகாரை வனாந்தரத்தில் விசாரித்த தூதன் நாச்சியார் அண்டையிலே அடங்கி இருக்க சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை நெருக்கடிகள் மித்தம் வீட்டை விட்டு புறப்படலாம், தற்கொலைக்கு நேராக நடத்தப்படலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், உங்களுக்காக குறிக்கப்பட்ட காலம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாய் உங்கள் அருகில் நிற்கிறார். உங்களை விசாரிப்பதற்கு ஆகாரை விசாரித்த கர்த்தருடைய தூதன் அனுப்பப்படுகிறார். அவர் லக்காய்ரோய் எனும் துறவண்டையில் தரிசனமானது போல உன் வீடு இன்றைக்கு லக்காய்ரோய் என்ற துறவாய் மாறப்போகிறது. பாழான வாசஸ்தலத்திலே நீரூற்றுகள் உண்டாக போகிறது. கர்த்தர் உன்னை கனம் பண்ணும் நாட்கள். நீ கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பி, கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அங்கே அவர் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. யாக்கோபு வீட்டை விட்டு துரத்தப்படுகிறான். சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சிக்கிறான். ஏன்? ஆசை, இச்சை, பசி, அவனால் அடக்க முடியல. அப்படி விட்டான் பாருங்க. ஏசாயாட்ட கேட்டான், ஒருவேளை வயிற்று பசிக்கு எனக்கு அந்த சிவப்பான கூழிலே கொஞ்சத்தை கொடுத்து விடு, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்து விடுகிறேன் என்று. இன்னும் தாயார் ஆலோசனையின்படி ஏசாவுடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் நயவஞ்சகமாய் பெற்றுக் கொள்கிறான். தாயின் ஆலோசனையின்படி வீட்டை விட்டு புறப்படுகிறான். On the way to uncle's house, தன்னுடைய மாமனாருடைய வீட்டுக்கு பிரயாணப்பட்டு போகிற வழியிலே நேரம் இருட்டி விட்டது. இரவு பொழுதிலே தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் பார்த்த தரிசனம் தான் இது.
அந்த ஏணியிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அப்படியானால் எல்லா தூதர்களுக்கும் மேலான சத்துவத்தை உடையவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டு தள்ளப்பட்டவன் போல வனாந்திர பிரயாணத்தில் படுத்து கிடந்த இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பித்தது. காரணம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணா, இந்த இடத்தை விட்டு போற பத்தியா, உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீ விட்டு வந்த பூமியை உனக்கு திரும்ப தருவேன், இந்த தேசத்துக்கு நீ மீண்டும் திரும்பி வருவாய் என்று சொன்னார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவேன்? அப்படியானால் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தூதர்களுடைய சந்திப்பு ஆசீர்வாதமாய் மாறிற்று. உங்களில் எத்தனை பேர் தேவ தூதர்களை சந்தித்திருக்கிறீர்கள்? சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 91 11ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். God commanded to his angels to protect your ways. உன் வழிகளை எல்லாம் பாதுகாக்க உனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:12 சொல்கிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா சொல்லுவீங்களா? உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்தி செல்வார். அவர் ஷர்ட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் ஷர்ட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவிடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எப்படி அன்றைக்கு யாக்கோபை தேவன் தரிசித்தாரோ அப்படியாய் உங்களையும் தரிசிப்பார். மோசேயின் பாட்டாகிய இந்த சங்கீதம் சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும், பாதுகாப்பு உண்டாயிருக்கும். உங்கள் கால்கள் இடறி போவது இல்லை. லூக்கேடு நினைப்ப இயேசுடைய வாழ்க்கையில மட்டும் தூதர்கள் வந்தார்கள், நாமும் தூதர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை என்னிடத்தில் வந்தது. பாருங்கள், நிச்சயமாகவே யாக்கோபு தூதர்களை சந்தித்தார் வழி பிரயாணத்தில். நீங்களும் தூதர்களை சந்தித்திருக்கலாம் உங்கள் தரிசனத்தில். இல்லைன்னா கேளுங்க, ஆண்டவரே நானும் தேவ தூதர்களை தரிசிக்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவள் இருந்த வீட்டில், யார் இருந்த வீட்டில்? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். 26ஆம் வசனம் சொல்லுது, 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில நாசரேத் ஊரில் இருந்த கன்னி மரியாளிடத்தில் அனுப்பப்பட்டார். 28ஆம் வசனம் சொல்லுது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, the good news giving messenger Gabriel entered into the house of Maria. மரியாளுடைய வீட்டிலே தேவதூதன் பிரவேசிக்கும். God is with you. கர்த்தர் உடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. அல்லேலூயா. என்ன சொல்றா? எல்லா ஸ்திரீகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொல்லுவல்ல, அருள் மிக பெற்றவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கிருபை, அருள், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே அப்படின்னு சொல்ற. இந்த வாழ்த்து கேட்டோன்னு அவங்க கலங்குறாங்க. 30ஆம் வசனம் பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. அப்ப தூதனுடைய வேலை என்ன? உனக்கு நற்செய்தி சொல்லுவதும் அவருடைய வேலைதான், உன் பயத்தை மாற்றுவதும் அவருடைய வேலைதான். ஒருவேளை நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? ஆண்டவரை சொல்லுங்க, நான் பயந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் பயம் மாறும்படிக்காய் ஆகாருக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதன், இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு அனுப்பப்பட்ட கேப்ரியேல் தூதன், God's messenger எனக்காக அனுப்பப்படுவார்களாகன்னு சொல்லுங்க. அவர் சொல்றார், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற, நீ மனுஷ கிருபையை பெறலமா, தேவ கிருபையை பெற்றிருக்கிறாய். நம்புறீங்களா? கிருபை பெற்றவளை வாழ்க. அந்த கிருபை மேலானது. அந்த மேலான கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க.
34 வசனத்துல மரியாள் தேவதூதனை பார்த்து சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியாமல் எப்படி குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? 35 வசனத்துல நல்ல செய்தி சொல்றார் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் நியூஸ். தேவதூதன் அவருக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். நீ புருஷனை அறியாதது உண்மைதான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இதோட அவர் நிறுத்தல, தொடர்ந்து படிச்சீங்கன்னா, உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பவதியாயிருக்கிறாள், முதிர் வயதில் ஒரு புத்திரனை பெற்றுக்கொள்ள போகிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஆமென். அவர் சொல்றாரு, நீ திருமணம் முடியவில்லை, மன ஒப்பந்தம் தான் ஆகியிருக்கிறது. இயேசு என்னும் பிள்ளையை நீ பெற்றெடுக்க போகிறாய், கற்பத்தின் கனி உண்டாக போகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாக போகிறது என்பதை இவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய யோவானுடைய தாயை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இவருடைய உறவின் முறையா அவங்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. தேவதூதன் சொன்ன செய்தியை கேட்டு நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணித்தார்கள். இந்த இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய பிறப்பை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்தவ பாரம்பரிய புஸ்தகங்களை வாசிக்கிற பொழுது அன்னாள் என்ற தாய்க்கு அவர்கள் பிறக்கிறார்கள், அவருக்கும் பிள்ளை இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அவர்களும் தேவதூதனால் இந்த கன்னி மரியாளை பரிசுத்த தாய் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களை பரிசுத்தமாய் வளர்த்தெடுத்தார்கள். பாருங்க, இயேசுவின் பிறப்பை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவதூதன் அனுப்பப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா, இயேசு பிறக்கிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் வந்தாலே பயந்தாப்பா, டெரர் பீஸ். அவங்க நல்ல டாலா இருப்பாங்க, நல்ல பிரைட்டா இருப்பாங்க, நல்ல பலசாலியா இருப்பாங்க. மரியாளும் பயந்தார்கள், தூதர்களும் பயப்படுகிறார்கள். அவங்க டெரர் எல்லாம் இல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக பலமாய் உண்டாக்கப்பட்டவர்கள், பலசாலிகள் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து படிச்சீங்கன்னா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், டோன்ட் ஃபியர், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிக்கிறேன். உங்களுக்கு என்ன செய்தி வரும்? மரியாளுக்கு உலக இரட்சகரை பெற்றெடுப்பா என்ற நற்செய்தி, இவர்களுக்கு உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி. அல்லேலூயா. உலகின் இரட்சகர் எனக்காய் பிறந்தார், எனக்காய் வளர்ந்தார், எனக்காய் வாழ்ந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 10ஆம் வசனம் பாருங்க. தேவதூதன் பயப்படாதீர்கள் சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி சொல்லு. இயேசுவின் பிறப்பு அகில உலகத்துக்கே நற்செய்தியாய் மாறி இருந்தது. இந்த தூதர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் என்று சொன்னேன்? தேவனை துதிப்பதற்காக. பிரைஸ் ஹிஸ் ஹோலி நேம். லூக்கா 2:13 சொல்லுது, அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, திரள் கூட்டம் தூதர்கள் சொன்னோம் இல்லையா, 10,000 கூட்டம், 1000 கூட்டம் தோன்றி 14ஆம் வசனத்தில், உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். எப்படி? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே நீங்க இருக்கும் வீட்டிலே சமாதானம் சந்தோஷம் இன்றைக்கு உண்டாயிருக்கும். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அவர்கள் தேவதூதனை துதித்தார்களா? தேவதூதன் கர்த்தரை துதித்தார்கள். மேய்ப்பர்கள் தூதனை துதித்தார்களா? இல்லவே இல்லை, பயந்தார்கள். ஆனா தூதர்கள் கர்த்தரை துதித்தார்கள். தூதர்கள் இதற்காக உருவாக்கப்பட்டார்கள். யாக்கோபை பாதுகாத்த தூதன், ஆகாரை வனாந்தரத்திலே பாதுகாத்த தூதன், ஆகாருக்கு நல்வழியை காட்டின தூதன், மரியாளின் பயத்தை மாற்றின தூதன், தூதர்களின் பயத்தை மாற்றின தூதன் உங்க வாழ்க்கையிலே உங்கள் பயத்தை மாற்றுவதற்காக கடந்து வர போகிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்து? எபிரேயத்தில் இந்த தூதர்கள் மலாக் என்று சொல்லப்படுகிறார். கிரீக்ல நான் சொன்னேன் அகிலோஸ் அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் ஏஞ்சல் என்ற வார்த்தையிலிருந்து
அகிலோஸ் என்ற வார்த்தையிலிருந்து இந்த ஏஞ்சல் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? தேவதூதர்கள் என்பது உண்மையா? தேவதூதர்கள் நம்மை தரிசிப்பார்களா? தேவதூதர்கள் நம்மை பார்க்க வருவார்களா? அராபிக் வேர்ஷன்ல கூட ஏஞ்சல்ஸ் மலாக் என்று சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல மலுக் என்று சொல்லுவார்கள். இந்த மலுக்குமார்கள் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹி கண்ட்ரோல்ட், அவர்களை தேவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க. அராமிக் வாட்சர்ஸ், அவங்களை என்ன சொல்றாங்க? வாட்சர்ஸ், உங்களை கண்காணிக்கிறவர்கள். லாட்டின்ல 3 ஏஞ்சல் ஸ்பெஷல். 3 angels are special in Latin language. Who are they? அவர்கள் யார் தெரியுமா? மிகாவேல், கேப்ரியேல், ராஃபேல். ஆமென். 3 பேர் லாட்டின்ல ஸ்பெஷலா பேசப்படுறாங்க. யாரெல்லாம்? மிகாவேல், கேப்ரியேல், ராஃபேல். எனக்கு மிகாவேல் நல்லா தெரியும், கேப்ரியேல் நன்றாக தெரியும், வாசித்திருக்கிறேன். ராஃபேல் இப்பொழுது வாசிக்கிற வேதாகமத்தில் இல்லை, ஆனா தள்ளுபடி ஆகமம் என்ற ஒன்று ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இருந்துச்சு. அது நம்ம பைபிள்ல இல்ல. அதுல தொபீத் என்று ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த தொபீத் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துல 12:15 ராஃபேல் தூதன் சொல்லப்படுகிறார். அங்கே ஒரு குணமளிக்கிற தூதனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்போ லாட்டின்ல 3 தூதர்களை நான் சொன்னேன். பிரதான தூதர்கள் என்ற வார்த்தை வேதத்தில் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இவங்களை சீஃப் ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. 7 ஆர்கான்ஜெல்ஸ். எபிரேய வேதாகமத்திலும் எபிரேய கணிப்பின்படியும் அவர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மிகாவேல், ராஃபேல், கேப்ரியேல், ஊரியேல், சாரியேல், ரெகுவேல், ரெமியேல். ஹல்லேலூயா. நமக்கு வேதத்துல இவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பெயர்கள் சொல்லப்படாது இருக்கிறது அநேக இடங்களில். கர்த்தருடைய தூதன் உண்டாகி அப்படின்னு இருக்கும். முதலாவது பாருங்க, மீகாவேல், மிக்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏல், ஏல் என்று சொன்னால் தேவநாமத்தோடு தொடர்புடைய ஒரு பெயர். மிகாவேல் இஸ் a chief angel. தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். இந்த 10ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேல் ஆகிய நான் உபவாசித்து ஜெபித்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லுங்க. இந்த நாட்கள்ல யுத்தம் நடக்கிறது பாருங்க. அந்த 21 நாளும் யுத்தம் நடக்கிறது. அவர் சொல்றார், பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். உபவாச நாட்களின் ஜெயத்துக்கு உதவி செய்தவர் மீகாவேல் தூதர். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இந்த 21 நாள் உபவாசத்தை பற்றி பாத்தீங்கன்னா, தானியேல் ஜெபத்துக்கு உடனே பதில் வந்தது. ஆனா வானமண்டல பொல்லாத ஆவிகள் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதிகள் தடை செய்தார்கள் என்று தூதனே சொல்லுகிறான். தானியேல் 9ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிக்கிறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கேப்ரியேல். இங்க அவரு மனுஷன் சொல்லல, புருஷனாகிய கேப்ரியேல், தேவதூதன் என்று சொல்லவில்லை, புருஷன் என்று சித்தரிக்கப்படுகிறது. அப்படியானால் வேதத்தில் அநேக இடங்களில் 3 புருஷர்கள், லோத்துடைய வீட்டில் 3 புருஷர்கள் வந்து குருட்டாட்டம் பண்ணாங்க இல்லையா? அவர்களும் தூதர்கள் தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, அவன் சொல்றான், கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தேவதூதன் தொடுதலை இவர் உணர்ந்தார். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. அப்ப தூதர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள்?
பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிற மனிதர்களுக்கு தெளிவுண்டாக்குவதற்காக. இன்றைக்கு தெளிவற்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் தெளிவுண்டாக்குகிறார். என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அறிவற்றவர்களாய் ஞானமற்றவர்களாய் பேதைகளாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா? பேதைகளை ஞானியாக்க தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்கிற பொழுது உங்களுக்காய் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். தானியேல் 9:23 சொல்லுது, நீ மிகவும் பிரியமானவன். ஒரு நாள் பாருங்க, நாங்க வாகனத்துல ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு கன்வென்ஷனுக்காக புறப்பட்டு போய்கொண்டிருந்தோம். வாகனத்திலே உட்கார்ந்து போயிட்டு இருக்குமா ஆண்டவர் பேசினார், மகளே நீ எனக்கு பிரியமானவள் என்று. அவள் அப்படி அடிக்கடி அவர் அழைப்பதனால்தான் நான் சந்தோஷமாய் அவரோடு கூட வாழ முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. அதை சொல்லதான் வந்தேன்னு சொல்ற. ஆனா பாருங்க, வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே பரத்திலிருந்து பதில் வருகிறது. ஆனால் பதில் பூமியை ரீச் ஆகல. பரலோகத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? செபங்கள் தூபம் போல் கடன் சென்று ஒரே செகண்ட்ல பதில் திருப்பி வந்த நாட்கள் உண்டு. மரணத்தோடு போராடி கொண்டிருக்க மனுஷனுக்காக நாம் யுத்தம் செய்கிற பொழுது அற்ற செகண்ட்ல அவன் உயிர் அவனுக்குள் திரும்பி வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஒரு தடவை பாருங்க, வெள்ளிக்குறி பகுதியிலிருந்து ஒரு சகோதரி எங்க பிரேயருக்கு வருவாங்க. அவங்க ஒரு நாள் ஒரு சகோதரிக்காக ஜெபிக்க சொன்னார்கள். 3 பிள்ளைகள், புருஷன் தூரதேசத்தில் இருக்கிறார். அந்த ஸ்திரீயானவள் மரித்து போனார் கேன்சர் வியாதினால. அவங்க சொல்றாங்க லைட்டா உயிர் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க வென்டிலேட்டர் எடுத்தா மரித்து போவார்கள் என்று. உங்க நம்பிக்கையா சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் உங்க சிஸ்டர் ஜெபிங்க, கர்த்தர் கிருபை செய்வார். நான் வீட்டில் என் பணிகளை செய்து கொண்டது. நான் சொன்னேன், சிஸ்டர் ஒரு பாட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, உங்க கையை சுத்தமா கழுகுங்க, நீங்களும் செய்யலாம். இந்த கையை கர்த்தருடைய கரமாய் பரிசுத்தப்படுத்தும் என் தேவனை நோக்கி மன்றாடுங்கள். அவருடைய தளம்புள்ள கரமாய் இந்த கரத்தை மாற்றும் என்று சொல்லுங்க. அந்த எண்ணெயிலே உங்கள் கரத்தை வைத்து ஜெபியுங்கள், நான் உங்களோடு ஜெபிக்கிறேன் என்று. என்ன அதிசயம் பாருங்கள்! எங்கள் இருவரின் ஒருமனப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மூச்சு நின்று போகிற அந்த கடைசி தருணம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை தினம் காலையிலே 7:30 மணிக்கு ஃப்ளைட் வந்தா வென்டிலேட்டரை எடுத்துருவோம், நம்ம அடக்கம் பண்ண வேண்டும். எந்த விதமான முன்னேற்றம் இல்லை என்று முடிந்து போன ஒரு கதை. ஆனா இந்த சகோதரி தன்னுடைய நம்பிக்கையிலே இந்த எண்ணெயை கொடுத்து அங்கு நின்ற தாதியர்களிடம் வைக்க சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், எந்த முன்னேற்றம் இல்லாத சரீரத்தில் இதை எப்படி வைப்பது? அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்க வைங்க அப்படின்னு. காலிலே ஒரு துளி எண்ணெயும் சிரசிலே ஒரு துளி எண்ணெயும் வைத்தார்கள். என்ன அதிசயம் பாருங்கள்! அந்த நர்ஸ் அந்த ரூமை விட்டு ஐசி வார்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சதும் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சு, இன்றைக்கும் அந்த ஸ்திரீயானவள் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை துதிப்போமா? கர்த்தர் இதற்காக காட்ஸ் மெசஞ்சர்ஸ் வைத்திருக்கிறார். அங்கு நான் செல்லவில்லை, கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். சுகத்தை கட்டளையிட்டார். சுகமளிக்கிற ராஃபேல் தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். உங்களில் ஒன்றுமில்லை, என்னில் ஒன்றுமில்லை, என் தேவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. இந்த பிரதான தூதர்களில் மீகாவேலை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சீஃப் ஏஞ்சல் 1:9 வாசிப்போம். பிரதான தூதனாகிய மீகாவேல் சொன்ன அர்காஞ்சல் சீஃப் ஏஞ்சல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் பிசாசு கூட மீகாவேல் கடிந்து கொள்ளவில்லை. சொல்றார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. யார் கடிந்து கொள்வா? கர்த்தர். யாரையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் இல்லை. தவறிழைக்காத மனிதனும் இல்லை, தீங்கிழைக்காத மனிதனும் இல்லை. முதலாவது நான் சொன்னேன், மீகாவேல் தூதர் குணமளிக்கிற தூதர். அவர் குணத்தையும் கொடுப்பார், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கொடுப்பார், கற்பத்தின் கனி உண்டாகும் நற்செய்தியும் சொல்லுவார். மீகாவேல் என்று சொன்னால் gift from God, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு பிள்ளை செல்வமாகிய பரிசுகளை
குணம் என்னும் பரிசுகளை பெற்றுத் தருகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது தூதன் ராஃபேல். ராஃபேல் என்று சொன்னால் காட்ஸ் மெடிசின், கர்த்தருடைய மருந்து. மருத்துவமனையில் இருக்கிறவர்களை குணமளிக்க கர்த்தர் தன்னுடைய ராஃபேல் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதன் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயத்தில் பேசுவதற்கு தூதன் வேண்டும், வாழ்க்கையிலே பேசுவதற்கு தூதன் வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய மருந்து வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்காக குணமளிக்கிற தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நான் 3 தூதர்களை சொல்லிவிட்டேன். கேப்ரியல் என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். தானியேல் 9:21 தானியேலுக்கு பலன் கொடுக்க வந்த தூதன் கேப்ரியல் தூதன். பாத்தீங்களா? மீகாவேல் தானியேலுக்கு ஸ்பெஷல், கேப்ரியல் தானியேலுக்கு ஸ்பெஷல், கேப்ரியல் மேய்ப்பர்களுக்கு ஸ்பெஷல், கேப்ரியல் கற்பம் தரிக்காத ஸ்திரீகளுக்கு ஸ்பெஷல். இன்றைக்கு கடன் பிரச்சனையோடும் தீராத வியாதிகளோடும் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்காக தூதனுக்கு கட்டளையிடுவார். நெக்ஸ்ட் ஏஞ்சல் யூரியல். யூரியல் மீன்ஸ் காட்ஸ் லயன். யூத ராஜசிங்கம் அப்படி சொல்றோம்ல கர்த்தரை. இவர் கர்த்தருடைய சிங்கமாய் வர்ணிக்கப்படுகிறார். யுத்தத்தில் செல்கிற பொழுது கூட செல்கிறவராய் இருக்கிறார். 4 ஏஞ்சல் சொல்லியிருக்கேன்: மீகாவேல், ராஃபேல், கேப்ரியேல், ஊரியேல். 5வது ஜாரியேல் அல்லது ஜராகுவேல், கமாண்ட் ஆஃப் காட். கர்த்தர் கட்டளையிட்டா அவர் உடனே செஞ்சிருவார் பாருங்க. ரெகுவேல், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இந்த ரெகுவேல் ஏஞ்சல் எங்க இருக்கார் தெரியுமா? ஏனோக்கின் புஸ்தகத்தில் இருக்கிறார். ஏனோக்கின் புஸ்தகம் நெட்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். தள்ளுபடி ஆகமங்களில் இதுவும் இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்ப ராஃபேல் is in Tobit, ரெகுவேல் is in ஏனோக். ரெமியேல் என்று சொன்னால் தண்டர் ஆஃப் காட், மின்னலின் மகன். the archangels என்று சொல்லுகிற பொழுது 7 தேவதூதர்கள். ஒரு விஷயம் கூட உங்களுக்காக சொல்லுகிறேன். மிகாவேல் means gift from God, கர்த்தரிடமிருந்து பரிசுகளை பெற்றுத்தரும். ராஃபேல் God's medicine, கர்த்தருடைய மருந்து. கேப்ரியேல் strength of God, கர்த்தருடைய பலன். ஊரியேல் God's lion, கர்த்தருடைய சிங்கம். சாரியேல் or Zerakuel, command of God, கர்த்தருடைய கட்டளை. ரெகுவேல் friend of God, கர்த்தருடைய நண்பன். ரெமியேல் thunder of God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மின்னல், அவன் மின்னல் போல செய்தி கொண்டு போவான், மின்னல் போல அவன் பறந்து செல்வான். The archangels are called the great heralds, or good news announcing the great and most glorious. பரத்தின் மகிமையிலிருந்து நமக்காக அற்புதங்களையும் மகிமைகளையும் கொண்டு வந்து கிரேட் ஹெரால்ட்ஸ் படையில் இருக்காங்க பாருங்க. ஒரு நாள் நான் ஒரு தரிசனம் கண்டேன். மீகாவேல் என்று நான் ஒரு நாளும் அழைத்தது இல்லை. ஆனா நான் தரிசனத்திலே கண்ட பொழுது ஆகாய மண்டலத்திலே ஒரு யுத்தம். நான் பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்ட அநேக ஸ்திரீகள், பிள்ளை இல்லாதிருக்கிற சூழல், கடன் பாரங்களோடு தற்கொலைக்கு நடத்தப்படுகிற சூழல், கேன்சர் வியாதியினால தெரிந்த அநேகர் மரித்து போகிற சூழல், அட்டாக்னால நண்பர்கள் கூட இறந்து போகிற சூழல், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது தானியேலை போல தேவ சமூகத்திலே பல தினங்கள் உபவாசிக்க அமர்ந்தேன். அன்றைக்கு பாருங்க, வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்குறது போல, எனக்கு அது ஒரு போர் வீரனை போல, அப்படி ஒரு பெரிய பிரஸ்ட் பிளேட் எல்லாம் போட்டு அப்படி ஒரு ஏஞ்சல் இப்படி நிமிர்ந்துச்சு பாருங்க. மேலேந்து அவர் மேலேந்து கீழே இறங்குனா அவ்வளவு ஹைட்டா இருந்துச்சு. அவர் மேல நிற்கிறார். முன்னாடி பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஏலியன்ஸ் மாதிரி தெரியுது. நான் ஏதோ பிசாசின் ஆவிகள் நினைச்சேன். கூட்டம் கூட்டமா வானத்திலிருந்து இறங்கி பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபீட் 10 அடி மேலா எல்லாம் வர ஆரம்பிச்சு.
வந்தா பூமியை நாசம் பண்ணிரும், நாஸ்தி பண்ணிரும். அவ்வளவு கூட்டம். என்ன அழிவு வரப்போகிறது என்று தெரியாது. ஏன் ஆண்டவரே, நான் ஜெபித்தது வியாதிகள் மாற அல்லவா, நான் ஜெபித்தது கடன் பாரங்கள் மாற அல்லவா, அற்ப ஆயுசிலே ஜனங்கள் சாகக்கூடாது என்பதற்காக அல்லவா. ஏன் இப்படி ஒரு திரள் கூட்டம்? எங்கு பார்க்கினும் இப்படிப்பட்ட வெண்மையான சிறு சிறு கூட்டங்களாய் வந்து கொண்டிருக்கிறதே. எனக்கு பார்த்தா ஏலியன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தேவதூதன் வானத்திலிருந்து அப்படி இறங்கி அப்படி ஒரு நிமித்தினார் பாருங்க, அவருக்கு பிரஸ்ட். உடனே எல்லா ஏலியன்ஸ் அந்த இடத்தை விட்டு போய்விட்டது. ஒருத்தரையும் காணோம். இவர் மட்டும் நிற்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தேசத்துக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆண்டவர் விடுதலையின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? நீங்க வேதத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் நல்லவர் என்று மட்டும் சொல்லாதீங்க, கர்த்தர் மேலானவர்னு சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையுடையவர்னு சொல்லுங்க. பாருங்க, குளோரியஸ் பிரசன்ஸ். இந்த 7 தூதர்கள்ல லீடர் யார் தெரியுமா? ஆர்காஞ்சல் மிகாயேல், லீடர் ஆஃப் த 7 ஆர்காஞ்சல்ஸ். 7 தூதர்களுக்கு தலைவன் யாரு? மிகாவேல். சொல்லுவாங்கல்ல, சென்ட் மிகாவேல். செயின்ட், செயின்ட்னா என்னது? புனிதர். ஹி இஸ் இன் ஏஞ்சல். அவர் ஏஞ்சல் கூட்டத்தில் இருக்கா. the leader of all angels and of the army of the God. கர்த்தருடைய பட்டாளத்தில், கர்த்தருடைய ஆர்மியில் அவர் இருக்கிறார். Archangel means that he is above all the others in rank. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர்கள். கர்த்தருக்கு அப்பால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்த அதிகாரம் யார் கொடுத்திருக்கு? அர்காஞ்சல்ஸ். ரேங்க்ல மேலா இருக்காங்க. அர்காஞ்சல்ஸ் ஆர் ரியல். அவர்கள் நிஜமானவர்கள். அவர்கள் உங்களுக்காக வழிகளை திறப்பார்கள். இந்த அர்காஞ்சலோட ரோல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நற்செய்தி எல்லாம் கொண்டு வருவாங்க. வாழ்க்கையில, பூமியில வாழ்கிற மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர்கள், புது சிருஷ்டியை உருவாக்குவதற்கு நற்செய்தி கொண்டு வருகிறவர்கள், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியான உங்க மேல அசைவு. எனக்கு சில நேரங்களில் ஒடுங்கின ஆவி ப்ராப்ளம்ஸ் வரும்போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா ஏஞ்சல்ஸை காமிப்பா. இந்த ஏஞ்சல்ஸ் வந்தாலே ஒரு அபார பலன் கடந்து வந்துவிடும். ஒன்றுமில்லாத நம்மில் புது பலன் உண்டாயிருக்கும். உலகத்தை விட அதிகார பலன், தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும். இந்த தேவதூதர்கள் உங்களுக்காக அனுப்பப்படுவார்கள். Archangels are references who serve the God directly. இவர்கள் தேவனை நேரடியாக ஆராதிக்கிறவர்கள். தேவதூதர்கள் பரலோகத்தில் எதற்காக இருக்கிறார்கள் தெரியுமா? அவரை ஆராதனை செய்ய. தூதர்கள் அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆராதனையை கற்றுக் கொடுக்கிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு தெரியுமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓய்வின்றி சொல்லக்கூடிய தூதர்கள் நமக்கு இருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுவீங்களா? டெய்லி காலையில் எழும்பின உடனே நைட்டு தூங்க போகும்போது 7 times சொல்லுங்க, 7 தடவை. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படி நீங்க எப்பவும் சொல்லுங்க, வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுங்க. நீங்களும் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி கண்ட தூதர்கள். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கல், இதனால தேவாலயம் மூடியிருந்தது. 2ஆம் வசனம் சொல்லுது, சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். யாரு? சிங்காசனத்துல உன்னதமானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. இவர்கள் அவருக்கு மேலாக நிற்கிறார்கள். சேராபீன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை அப்படி 2 செட்டையில மூடுறாங்க. 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடுறாங்க. 2 செட்டைகளால் பறந்து வந்து எப்படி வர்றாங்க?
பறந்து. அப்படியானால் இவர்களுக்கு இறக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கதா? They are celestial being, spiritual being. வர்றாங்க பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி. 3ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு ஏசாயா சொல்றார். நான் பரிசுத்தம் இல்லாதவன், அசுத்த உதடு, தவறான வார்த்தைகளை பேசுகிறவன், கெட்ட வார்த்தை ஒன்று முன் வாயிலிருந்து வராதிருப்பதாக என்று அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவன் என்று அழுகிறான். 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டை ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி பாவம் நிவர்த்தியானது. அப்படியானால் அக்கினியை கொண்டு வந்து பாவ நிவர்த்தி செய்கிறார்கள் இந்த தேவதூதர்கள். ஒருவேளை நம்முடைய பாவம் தேவனை தரிசிக்க முடியாதபடி ஒரு திரையாக நிற்கலாம், தூதர்களை தரிசிக்க முடியாதபடி திரையாக நிற்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஏல் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம். நம்ம சொல்லுவோம்ல, ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, ஏல் எலோகே ஏல் எலோகே உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. ஏல் என்று சொன்னால் தேவனுடைய நாமம். எல்லா தூதர்களுக்கு பேர்லயும் பாருங்க எண்டுல ஏல் இருக்கும். இமானுவேல் என்று சொன்னால் God is with us, தேவன் நம்மோடு இருக்கிறார். இமானுவேல் தேவனுடைய நாமம். டேனியேல் ஏல், God's judgment. எல்லா தூதர்களுக்கும் பின்னாக ஏல் என்ற வார்த்தை இருக்கிறது. தேவன் இல்லாமல் தேவதூதர்கள் இயங்க முடியாது என்பதுதான் ஒரே வரி விளக்கம். தேவனும் தூதர்களும். கேப்ரி தூதனுடைய பெயர், ஏல் தேவனுடைய பெயர். மீகாயே தூதனுடைய பெயர், ஏல் தேவனுடைய பெயர். ராஃபே தூதனுடைய பெயர், ஏல் தேவனுடைய பெயர். ஊரியே ஊரியேல்ல ஊரி ஏஞ்சல், ஏல் தேவனுடைய பெயர். உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த தேவனுடைய நாமத்தில் இன்றைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தாவீதின் குமாரனே, சேனைகளின் கர்த்தர் என்று பரிசுத்தர் என்று பரிசாற்றக்கூடிய தூதர்களை பெற்றுக்கொண்டவரே, தூதர் சேனை புடைசூழ எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, உம்முடைய வருகை வருகிற போது பிரதான தூதன் எக்காலம் விளங்க நீர் வருகிறீரே. இந்த தூதர்களை கொண்டு வேதத்தில் எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீர். பாதுகாப்பை கேட்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பாதுகாக்கப்படுவதற்காக இவர்களுக்காய் விடுதலையின் தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. இவர்கள் ஆண்டவரே செய்யாத தவறுக்காக சிறையிருப்பை அனுபவிப்பார்களானால் இவர்களுடைய ஆசீர்வாத தடைகள் உடைக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து இவர்கள் வெளிவருவதற்கு தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. நீருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்களாக. மீகாவேலு எப்படி தானியேலுக்காக யுத்தம் பண்ணினாரோ அப்படியாய் கடன் பாரங்களோடு போராடுகிற பிள்ளைகளுக்காக ஒரு யுத்தம் நடக்கட்டும். இவர்கள் யாரிடத்தில் ஏமாந்து போனார்களோ அவைகள் இவர்கள் மீள பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தருவதற்காக எங்களுக்காக போராட தூதர்கள் அனுப்ப நீர் கட்டளை இடுவீராக. கற்பத்தின் கனி இல்லாமல் பல வருடங்களாய் ஏங்கிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக இதோ கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகும் என்று சொல்லுவதற்கு கேப்ரியல் ஏஞ்சல்ஸுக்கு நீர் கட்டளை இடுவீராக. ஊழிய களத்திலே வந்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பயத்தின் ஆவியை மாற்றுவதற்கு ஆண்டவரே நீர் கேப்ரியல் தூதனை, மீகாவேல் தூதனை கட்டளையிடுவீராக. நீர் சொன்னீரே ஆண்டவரே, நான் வேண்டிக் கொண்டால் எனக்காக 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் என்று. ஒரு லேகியோன் 6000 பிசாசுக்கு சமம். 12 லேகியோனும் 6000ஐயும் பெருக்கி பாருங்க, எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்கள். கோடாகோடி தூதர்கள், கோடி தூதர்கள் உண்டு, உன்னை காக்க வல்லவர் உண்டு. இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். நீங்கள் இழந்து போன ஆஸ்தியை எப்படி யாக்கோபுக்கு திரும்ப பெற்றுக் கொடுத்தாரோ அப்படியாய் திரும்ப பெற்றுக் கொடுக்க போகிறார். பரிசுத்தத்தை பறைசாற்றி உங்கள் வீடுகள் பரிசுத்தமடைய போகிறது. உபவாசத்துக்கு பலன் வரவில்லை என்று சொல்லுகிறீர்களா? தானியேலுக்கு பதிலை கொடுத்த மீகாவேல்
தானியேலுக்கு பதிலை கொடுத்த கேப்ரியேல் உங்களுக்காக அனுப்பப்படுகிறார்கள். வீடுகள் செழிப்பை காண்கிறது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். உங்களுக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு உங்கள் குடும்பத்தின் தேவைகளுக்காக, உங்கள் கட்டுகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. 7 தேவதூதர்களின் செயல்பாடுகள். நண்பனாக்கும் தூதர்கள், நற்செய்தி கொண்டு வரும் தூதர்கள், ஜெபங்களுக்கு பதில் கொண்டு வரும் தூதர்கள், குணமளிக்கிற தூதர்கள், எங்களுக்காய் யுத்தம் செய்கிற தூதர்கள், எங்களை தைரியப்படுத்துகிற தூதர்கள் எங்களுக்கும் வேண்டும் சுவாமி. பிதாவாகிய தேவனை நீர் வேண்டிக் கொண்டு கட்டளையிட்டது போல துதிகளின் தேவனை நாங்கள் துதிப்பதற்காக தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக. நாங்களும் இந்த ஆராதனை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். பரலோக தூதர்களை நாங்கள் தரிசிக்கும்படிக்க எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்களை தேவன் காற்றுகளாய் வைத்திருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் வைத்திருக்கிறார். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அக்கினி ஜுவாலையின் அபிஷேகம், தீப்பொறிப்பு என்ற அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். இப்படியாய் தேவன் செய்து எல்லா வீடுகளிலும் நன்மையின் வாசல்களை திறக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். ஆசீர்வாத விடுதலை உண்டாயிருக்கட்டும். தூதர்களின் செயல்பாடுகளால் இவர்கள் பெரிய விடுதலை பெற்றுக் கொள்ளட்டும். இவைகளை ஆராய தியானிக்க இவர்களுக்கு வேதம் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், விலையேறப்பட்ட ஞானத்தின் அலங்காரமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.